வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு டிராகன் பிரின்ஸ் யுவான்ன்ற சூப்பரான அனிமோட 6வது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். அப்படியே அவங்க 3 பேரும் நடந்து வந்துகிட்டு இருக்கிறப்ப, இப்போ நீ எப்படிடா ஃபீல் பண்ணுறன்னு யோயோ கேட்க, என்னுடைய முதுகுக்கு பின்னாடி என்னவோ ஹெவியாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குன்னு ஹீரோ சொல்லவும், ஆனால் எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்லைன்னு யூவி சொல்ல, நம்ம டுன்டுன் திடீர்னு ஹீரோ மேலே வரவும் ஹீரோ அதை பிடிக்க, டுன்டுனோ கடுப்பாகி அவனுடைய மூஞ்சிலே அடிச்சுட்டு யோயோ கிட்ட போகவும், ஹீரோ அதை மறைச்சு பார்த்துக்கிட்டு இருந்து என்னத்தையோ கொடுக்குற மாதிரி போயிட்டு அவனே சாப்பிட்டுட்டு அதை கடுப்பேற்றிடுறான். பார்த்தா திடீர்னு அந்த இடத்துல இருக்கிறவனுங்கெல்லாம் கோட்டையக்கும் கோட்டு பி சேர்ந்தவங்களுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்காண்டா, வாங்கடா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோவும் அதை கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். சீனை கட் பண்ணா அவங்க 2 பேரும் அவங்களுடைய பவரை யூஸ் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்க, அவருடைய பவரை வர வச்சுக்கிட்டு கடுப்பா நின்னுகிட்டு இருக்க, அந்த இடத்துல இருக்கிறவனுங்க எல்லாரும் பயந்துகிட்டு இருக்க, திடீர்னு அந்த பவர் போக ஆரம்பிச்ச இடம் எல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருது. அதை பார்த்த ஒருத்தர் வந்து 2 பேரும் கொஞ்சம் தயவு செஞ்சு சண்டை போறத நிறுத்துங்க, நீங்க 2 பேருமே டியாங்கியோன் ரிலிம்ல இருக்கீங்க, நீங்க 2 பேரும் சண்டை போட்டா கண்டிப்பா இந்த வாட்டர் ஃபால் அழிஞ்சு போயிடும், அப்புறம் இதால யாருக்கும் எந்த ஒரு யூஸும் வராதுன்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க, அவரு சொல்றத கேட்டு அவங்க 2 பேரும் அவங்களுடைய பவரை மறைய வச்சிடறாங்க. நீங்க இந்த வாட்டர் ஃபாலோடைய டைமிங்கை மாத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன்டான்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க, மாஸ்டர் சூயு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, இந்த வாட்டர் ஃபால் எவ்வளவு முக்கியன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும், அது மட்டும் இல்லாம எங்களுடைய மாஸ்டரும் தாசுவா மேன்ஷனை சேர்ந்த ஒரு மாஸ்டர் தான், அதனால நீங்க இப்போ ஒரு நல்ல பதில சொல்லி இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்டுகளுடைய மனசை குளிர வைப்பீங்க நான் நம்புறேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, அவரும் அதை கேட்டு கொஞ்சம் கடுப்பா நின்னுகிட்டு இருக்க, டேய் ரூல்ஸ் படி நீ ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன்ல பாஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் உன்னால இந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்து பிராக்டிஸ் பண்ண முடியும், இன்னும் இந்த வருஷத்தோடைய எக்ஸாமினேஷன் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளார நீ என்னடானா ஓவரா பேசிக்கிட்டு இருக்கன்னு ஹீரோ சொல்லவும், டேய் அங்க கொஞ்சம் பாருண்டா, ஐனஸுக்கு பின்னாடி இருக்கிற பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கா, இந்த உலகத்திலே இவ்வளவு மாதிரி ஒரு அழகான பொண்ணு இருப்பாளான்னு தெரியல, சாவோ மென்ஷனுக்கு எப்படிடா இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு கிடைச்சான்னு அவனுங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அவங்களுடைய ஹவுஸே தொடர்ந்து 2 வருஷமா போட்டியில தோத்துக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்காங்க, இந்த வருஷமா தோத்து போனீங்கன்னா அப்புறம் ஹவுஸோடைய ஹெட்ன்ற பதவி உங்களை விட்டு போயிடும் ஐனஸ் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, நீ வேணும்னா பாருடா, இந்த வருஷம் எங்களுடைய ஹவுஸே தாண்டா இந்த போட்டியில ஜெயிக்கும்னு நம்மளுடைய ஹீரோ சொல்லிட்டு இருக்க, என்னது உங்களுடைய ஹவுஸே தான் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வருமா, சரி அதையும் பார்த்தலாம், இந்த இயரோடைய எக்ஸாமினேஷன் இன்னும் சில மாசத்துல வரப்போகுது, அதுக்கு முன்னாடி நம்ம சின்னதா ஒரு போட்டி வச்சுக்கலாம், 2 ஹவுஸ்ல இருந்து ஒரு ஆளுன்னு வந்து இந்த வாட்டர் ஃபால் உள்ளார போயிட்டு யாரு ரொம்ப நேரம் தாக்கு பிடிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்க தான் இந்த போட்டியோடைய வெற்றியாளர், அதுக்கப்புறம் அந்த ஹவுஸை சேர்ந்தவங்களே பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம்னு அவன் சொல்லவும், உனக்கு என்னடா நீ 6 மெரிட்டின்னு ஓபன் பண்ணிட்டு அதனால நீ இவ்வளவு தைரியமா பேசிக்கிட்டு இருக்கன்னு அவன் சொல்லவும், நான் உன் கூட போட்டி போடுறேன்டான்னு நம்மளுடைய ஹீரோ சொல்ல, என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. பரவாயில்ல ஐனஸ், நான் உங்களுடைய தைரியத்தை பாராட்டுறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்ப, மீன் தானா வந்து வழியில மாட்டுதுன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே நம்ம ஹீரோ அவங்க மாஸ்டர் கிட்ட வந்துட்டு, மாஸ்டர் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நான் அவனை தோக்கடிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கேன், உன்னால முடிஞ்ச பெஸ்ட குர்றான்னு அவரு சொல்லவும், அப்படியே அவங்க 2 பேரும் போட்டிக்கு ரெடியா வந்து நின்னுகிட்டு இருக்க, யூ நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு அங்க இருக்கிறவனுங்க எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்க, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா ஜூயுவான் தான் ஜெயிப்பான்னு யோயோ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஐனஸ் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நீங்க தான் இந்த போட்டியில ஜெயிப்பீங்கன்னு ஹவுசியாவை சேர்ந்த எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய ஐனஸால அதிகபட்சம் ஒரு 1/2 மணி நேரம் இதை தாக்கு பிடிக்க முடியும், அவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ல வந்த குப்பைங்க மாதிரி நம்மளுடைய நினைச்சுக்கிட்டு இருக்கான், அதனாலதான் இப்ப அவன் அவ்வளவு தைரியமா இருக்கான்னு ஹவுஸ் பிஏ சேர்ந்த மாஸ்டர் சொல்லிட்டு இருக்க, சரி போட்டி ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ளார புகுந்து போகவும் அவன் கையில என்னவோ பில்ஸ வச்சுக்கிட்டு இருந்து அப்படியே அவனும் உள்ளார போயிடுறான். பார்த்தா 2 பேரும் உட்காந்துக்கிட்டு பயங்கரமா கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. உண்மையிலேயே யோயோ கொடுத்த ஐஸ் அப்புறம் ஃபயர் பேட்டர்ன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, என்னால இப்ப இந்த எனர்ஜி எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாவே அப்சர்வ் பண்ண முடியுதுன்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்கான். டியானியாச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, ஆனா அந்த ஜாவோ யுவான் இன்னும் வெளியில வரவே இல்லைன்னு அந்த
அந்த பொண்ணு கேட்க, அது உள்ளார அவசரப்படாத, போட்டியோட முடிவுல அவனுடைய பிசிக்கல் பாடி ரொம்ப டேமேஜ் ஆயிருக்குன்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா ஜாவோ யுவான் தான் இந்த போட்டியில ஜெயிப்பான்னு நம்மளுடைய யோயோ சொல்லிக்கிட்டு இருக்க, ஹீரோ அங்க இருக்கிறத பார்த்துட்டு 6 மெரிடியனை ஓபன் பண்ணி வச்சிருக்கிற என்னாலேயே இதை தாக்கு பிடிக்க முடியல, இவன் எப்படிதான் இன்னும் இந்த இடத்துல இருக்கிறானோ, நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன், கண்டிப்பா நான் இதுல ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பில்ஸை சாப்பிட்டுறான். பார்த்தா திடீர்னு அவனை சுத்தி ரெட் கலர்ல என்னவோ பவர் வந்துகிட்டு இருந்து, அவனுடைய நெத்திலையும் என்னவோ பவர் வந்துட்டு அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாத்தையும் உள்ளார அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்க, அதை விட நம்மளுடைய ஹீரோ பயங்கரமா பவர் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அவனும் இன்னும் பயங்கரமா பவர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். பார்த்தா திடீர்னு ஹீரோக்கு பின்னாடி என்னவோ பவர் வரவும் அப்படியே ஹவுஸேவை சேர்ந்த மாஸ்டரோ இன்னும் ஐனஸால எவ்வளவு நேரத்துக்கு இதை தாக்கு பிடிச்சுக்கிட்டு உள்ளார இருக்க முடியும்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அதுக்கு ஹவுஸ் பிஏ சேர்ந்த மாஸ்டர் ட்ரைனிங் எடுக்க வந்த நேரத்துல ஐனஸ போட்டிக்காக அனுப்பியிருக்கீங்க, நீங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, இதுக்கப்புறம் பிசிடி ஹவுஸுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்காரு. உனக்கு கடவுள் உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஆனா நான் உன்னை சாவடிக்காம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோவை டக்குன்னு ஒரு சோல் பிளேஸுக்கு வர வச்சுட்டு அவன் அடிக்க ட்ரை பண்ண, என்னது சோல் அட்டாக்கான்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோ டக்குன்னு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி ஷீல்டு மாதிரி வர வச்சு அதை தடுத்துக்கிட்டு இருக்க, அவனுடைய ஃபுல் பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கவும் ஹீரோ அவனுடைய மெரிடியன்ல இருக்கிற பவரை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துக்கிட்டு இருந்து அதை விடாம தடுத்துக்கிட்டு இருக்கவும், நான் உன்னை சாவடிக்காம விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு இன்னும் பவரை கொடுத்து அவன் அனுப்பிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோவை விடாம தடுத்துக்கிட்டே இருக்க, அவனுடைய மெரிடியன்ல இருந்த பவர் திடீர்னு வெடியவும் அந்த பவர் அந்த இடத்தை சுத்தி தெரிச்சுக்கிட்டு போகுது. நான் ஜூயுவானுடைய சோல் அழிச்சு இந்த போட்டியில ஜெயிச்சிட்டேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருந்து அவனுடைய பவர் அந்த இடத்துல வர வைக்கவும், என்னது இது அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே டக்குன்னு அவனுடைய சோல் அதுக்குள்ளார அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருது, என்னை விடுன்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்க, அதுவோ விடாம வேகமா அவனை உள்ளார இழுக்கவும் பார்த்தா அவன் வெளியில வந்து விழுந்துடுறான். என்னது கியூவா, இது எப்படி நடந்துச்சுன்னு ஹவுஸ் பியோடைய மாஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்க, அது ஐனஸ் வராருன்னு அவ கத்தவும் நம்மளுடைய ஹீரோ சீனா வெளியில வந்துடுறான். ஐனஸ் உங்களுடைய 3 மெரிடியன் ஓபன் ஆயிட்டு இருக்கேன்னு யூவி சொல்லிக்கிட்டு இருக்க, ஒட்டில உங்களுடைய ஹவுஸ் பி தோத்து போயிடுச்சுன்னு நம்மளுடைய ஹீரோ சொல்லவும், நம்ம ஜெயிச்சிட்டோம்டான்னு அவனுங்க எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்கானுங்க. அட ஹவுஸ் ஏவை சேர்ந்தவங்க ஜெயிச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்மளுடைய ட்ரைனிங் டைம் ரொம்ப கம்மி ஆயிடுமே அங்க இருக்கிறவனுங்க பேசிக்கிட்டு இருக்க, டே நீ சீட் பண்ணி கியூவோடைய சோலிய டேமேஜ் பண்ணி இருக்கடான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஹீரோவா அவங்க மாஸ்டர் கிட்ட வந்துட்டு அவன் தான் ஃபர்ஸ்ட் என்னுடைய சோலை அழிக்கலான்னு ட்ரை பண்ணான், ஆனா கடைசியில அவனுக்கு இந்த மாதிரி ஆகும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, அது மட்டும் இல்லாம அவனுடைய சக்தி அதிகரிக்கிறதுக்காக அவன் பில்ஸை வேற எடுத்திருக்காங்க பாருங்கன்னு ஹீரோ சொல்லவும், அவன் பில்ஸ் எடுத்ததுக்கான அடையாளம் அவன் நெத்தியில இருக்கிறத பார்த்துட்டு இவன் 6 மெரிடியனை ஓபன் பண்ணி வச்சிருக்கான், இருந்தாலும் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கானே, இவன் இதை நினைச்சு அசிங்கப்படணும்னு அங்க இருக்கிறவனுங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. யாரோ இப்ப அப்படி பேசணுதுன்னு அவன் சொல்லிட்டு அவனை அங்க இருந்து கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாரும் சோகமா இருக்கிறத ஹீரோ பார்த்துட்டு, மாஸ்டர் நம்ம கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அதிகமா ஜெயிச்சிருக்கோம், அதில் 1/2 மணி நேரம் பிங் அப்புறம் டிங் ஹவுஸை சேர்ந்தவங்களுக்கு கொடுக்கலான்னு நம்மளுடைய ஹீரோ சொல்லவும், தேங்க்யூ ஐனஸ்ன்னு அவங்க 2 பேரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாஸ்டரும் சரின்னு சொல்ல அப்படியே அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஃபியூச்சர்ல கண்டிப்பா எங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை உங்களுக்கு பண்ணுவோம் ஐனஸ்ன்னு அவனுங்க 2 பேரும் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் இதுக்கப்புறம் போடுற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரியான பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.